போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. தாந்தரம்மன் கோயில் திருவிழாவோட விளாக் 1 பார்த்துருப்பீங்க. இது விளாக் 2. அது சண்டே என்னென்ன நடந்துச்சுன்றதை இதில் நான் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்துருப்பேன். எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. காலையில் அம்மா சித்தி எல்லாமே காலையில் பொங்கல் வச்சாங்க கோயிலில். பொங்கல் வச்சதுக்கப்புறமா பொங்கல் எடுத்துன்னு போயிட்டு அது அம்மன்கிட்ட படிச்சுட்டு கருப்பூரெல்லாம் காமிச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு மாலை வாங்கி போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே அபிஷேகம் நடக்கும் அம்மனுக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கும். அதுலேருந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பொங்கல்லாம் வச்சுட்டு அங்கே கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்றதுனால 8:30 மணி தான் ஐயரே வந்தார்னு நினைக்கிறேன். ஸோ 10:30 மணி ஆகிடுச்சு. அலங்காரம்லாம் பண்ணி முடித்து அம்மன் அந்த திறந்து அது நல்லா ஒரு தரிசனம் பார்த்தோம். அம்மன் தரிசனம்லாம் பார்த்துட்டு தேங்காய்லாம் நானும் தேங்காய் உடைச்சேன். அம்மா வீட்டில் தேங்காய் உடைச்சி மாலைலாம் வாங்கி போட்டாங்க சாமிக்கு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கோயிலில். அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருப்பேன். எங்கள் சித்திங்க 2 சித்திங்க, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அப்புறம் தங்கச்சிங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. இன்னொரு தங்கச்சி பொங்கல் வந்திருந்தா ஊர்லேருந்து வந்திருந்தா சொன்னல ஷர்மின்னு, அவளும் வந்து பொங்கல் வச்சா. ஸோ அவங்க பொங்கல்லாம் வச்சுட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா இருந்து சாமிலாம் கும்பிட்டு நான் அப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடம் அலங்காரம்லாம் பண்ணி இதுவாகும். அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வரும் 1 by 1 பாருங்கள். நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அர்ச்சனைலாம் வாங்கிட்டாச்சு. அதெல்லாம் நான் அம்மா அப்பா வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருந்தேன். கோயிலாண்ட வெயிட் பண்ணி தரப்பா நானும் இவர் அதுக்கப்புறம் தம்பி ஒய்ஃப் எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். பவிஷ்கா முன்னாடியே வந்துட்டா, கோயிலுக்கு போயிட்டா முன்னாடியே. பவிஷ்கா, சஞ்சித்து, கவியெல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க, கோயிலுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நான் இப்போ அபி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரெலாம் அப்புறம் கிளம்பி போகணும். அப்புறம் அம்மாலாம் பொங்கலில் வச்சுட்டு மதியானம் கூழ் ஊற்றுவாங்க கோயிலில். ஸோ அதுக்காக கீரை எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. உள்ளே வந்து அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு, அதை வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அவங்க பூஜைலாம் முடிஞ்சது, அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாமி ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதை கூட நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ கோயிலில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இப்போ நான் கவர் பண்ணியிருக்கேன். பொங்கல்லாம் வச்சுட்டு முடிச்சாச்சு. நாங்கள் அலங்காரம் நடந்துகிட்ருக்கிறதுனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட் vlog வந்து நல்லா நிறைய பேர் வியூஸ் கொடுத்துருந்தீங்க. நான் பிடிச்சிருக்குன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பார்க்குறது மட்டும் இல்லாமல் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன போஸ்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அடிச்சிருங்க. வீடியோஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் நம்ம நிறைய பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? நீங்கள் தாதனி அம்மனோட தரிசனத்தை இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அம்மனை அலங்காரம் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த இதெல்லாம் நான் தீவார்த்தனை காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் எங்கள் சேனல் சார்பாக சாய்பா விஎஸ்பி சேனல் சார்பாக தாந்தனி அம்மனை தரிசித்து நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது தீப்புன்னு சொன்னாலே அவங்க ஹஸ்பண்ட். இது இன்னொரு சித்தப்பா, அவளும் என் தங்கச்சி திவ்யா, அது இன்னொரு சித்தி, அவங்க பொண்ணு இது தனிஷ்கா. இது வந்து இன்னொரு சித்தப்பா சண்முக சித்தப்பா, அது பரிமளா சித்தி, அவங்க 2 பேர். இது எங்கள் அப்பா. ஸோ இதெல்லாம் தான் இவங்க எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க. பின்னாடி வந்து அபி நிற்கிறா, அப்புறம் ஷர்மி அதை உட்காந்துருக்கா பாருங்கள். இந்த ஓப்பன் பண்ணிட்டாங்க சாமியை. எல்லோரும் சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. தாந்தனி அம்மன் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தீபார்த்தனை காட்டுறாங்க. ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாமியை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மலையனூர் அங்காளி அந்த சாங் போயிட்டுருக்கு. நம்ம போட்டோம்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னா பாட்டு வரக்கூடாது. சின்ன ஒரு ஏதாச்சும் ஒரு பாட்டு மாட்டுச்சுன்னா கூட கண்டிப்பாக காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். தீவார்த்தனைலாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சோம் இல்லையா? ஸோ பொங்கலை வந்து கோயில் சுற்றி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சக்கரை பொங்கல் எங்கள் சித்தி வந்து இங்கே விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றுறாங்க. ஸோ இதில் கற்பூரம் ஏற்றிட்டு பின்னாடி நாகத்தம்மன் இருக்கும். நாகத்தம்மனுக்கும் காலையில் குங்கும மஞ்சள் வச்சோம். அதெல்லாம் வச்சு இது பண்ணோம். இது வந்து நிலா குட்டியை பாருங்கள். சஞ்சித் வந்து அரசையில் வந்து அந்த கையில் வச்சு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், பட் உடைக்க முடியல. அதான் பண்ணிகிட்ருக்கான். இது வந்து நாகத்தம்மா கிட்ட வச்சு எல்லா சாமிலாம் பொங்கல் அங்கே நாகத்தம்மாவுக்கு வச்சுட்டு படிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் அப்பா எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தம்பி தங்கச்சி எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, வருவாங்க தம்பி ஒய்ஃப்லாம். அவ்வளோதான். இப்போ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். நீங்களும் வந்துட்டு வீட்டுக்கெல்லாம் போனதுக்கப்புறமா டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட அலங்காரம் அதெல்லாம் வீடியோ கவர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள். இவங்க 3 பேரும் பைக்கில் போயிட்டாங்க அவங்க தாத்தா கூட. இப்போ பார்த்தீங்கன்னா குட அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து குடல ஆனந்தன் அங்கிள் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ஃபஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பா அவரை. ஸோ அவர் காலையிலேருந்து இந்த குடத்தில் அந்த குடம் மேலே அம்மன் வச்சு ரெடி பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு இருப்பார். இப்போ 10:30 மணிக்கு மேலே குடம் கிளம்பி ஊர்வலம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் தேங்காய் உருட்டுதல் நடக்கும். தேங்காய் அடிதானம் போடுவாங்க இல்லையா, அந்த தேங்காய் உருட்டுதல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் 1 by 1 இதில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டே வருவீங்க. இப்போ இது குட அலங்காரம் பண்ணி அந்த குடத்துக்கு தாலியெல்லாம் கட்டுவாங்க. அதில் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் பேசிட்டு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்த்துங்க. நிறைய பேர் வந்து பார்க்க முடியலன்னு சொன்னீங்க.
பார்க்க முடியாதவங்க நம்ம சேனல் மூலமாக பார்த்துக்கோங்க. எல்லாமே எனக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஒரு சிலதை நம்ம காட்டக்கூடாதுன்றதில் இது பண்ணியிருப்பேன். அந்த கோழி எது பண்ணாலும் நம்ம காமிக்க முடியாது இல்லையா, ஸோ அதெல்லாம் நான் காமிச்சிருக்க மாட்டேன். சிலதெல்லாம் கொஞ்சம் எடிட்டிங்கில் போயிட்டுருக்கும். மற்றதெல்லாம் பாருங்கள், சாமியை நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. கரகத்துக்கும் அந்த இதுக்கும் சேர்த்து எல்லாம் இதெல்லாம் பண்ணி அந்த குடத்தை தூக்கி அந்த அண்ணன் தலைமை, அவரும் செல்வகுமாரன் அந்த அண்ணன் பேர். அவர் எனக்கு தெரிஞ்சு வருஷம் அவர் தான் குடம் தூக்குறாரு. இன்னொருத்தவங்களும் தூக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் இந்த அண்ணன் தான் தூக்கிட்டு இருக்காரு. குடம் தூக்கிட்டு நல்லா அர்ச்சனைலாம், குடம் வரும்போது அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க. அவங்க காலில் மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கிளம்பி நாங்கள் பின்னாடியே போனோம்னா நம்ம கோயில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அழகு குத்துவாங்க. யார் யார் வேண்டிட்டு அழகு போடுறாங்களோ அதெல்லாம் அழகு போடுறதுலாம் போடுவாங்க. அது இல்லாமல் நான் கவர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். குடம் கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாயங்காலம் பண்ணுவாங்க. இது என்னென்னா கோழியை வந்து காணிக்கை ஆக்குவாங்க அம்மனுக்கு. காணிக்கை அம்மனுக்கு இது செலுத்திட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து அந்த அம்மன் கட்டி இப்போ வாக்கு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் எனக்கு தெரியல சரியா. குடம் கிளம்ப போகுது இல்லையா, நல்லபடியாக போயிட்டு குடம் வந்து இந்த அம்மன் கிட்ட சேரணுன்ட்டு அந்த கோழியை வந்து காணிக்கையாக பண்ணிவிட்டு இவர் ஓடுவார். அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருப்பேன். அந்த கோழியை பலி கொடுத்துட்டு ஓடுவார். ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம கோழியெல்லாம் இது பண்ணுறது நம்ம சேனலில் காமிக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காச்சு. ஸோ இப்போ நீங்கள் அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. கோழி அதுமாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஓடிடுவார் இங்கேருந்து. இப்போ அந்த கோயிலை சுற்றிக்கிட்டு பயங்கரமாக ஓடுவார். இப்போ பாருங்கள். அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் குடத்துக்கு தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் குடம் கிளம்ப ஆரம்பிச்சிடும். அவர் அந்த குடம் எடுத்து அவங்க யார் ஊர்வலம் வர போகிறாங்களோ அவங்க தலைமையில் வச்சு ஊர்வலம் வரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஊர்வலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லார் வீட்டு வாசல்லையும் மஞ்சள் தண்ணி தேங்காய் எல்லாம் வச்சு கற்பூரம்லாம் ஏற்றி அவருக்கு காலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூசி அவங்க கூட வரவங்களுக்கு எல்லாமே சேர்த்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வீட்டாண்ட வரும்போது நான் காமிக்கிறேன். இப்போ இது போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு மணி 2:45 3 ஆகிடும். இந்த குடம் போய் ஊர் சுற்றிட்டு வரும். ஊரெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணல, இப்படி ஸ்டார்ட் பண்ணி எங்கள் வீட்டு பேக் சைடில் அந்த சைடில் இருக்குது. ஸோ நாங்கள்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணுவோம். நாங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறமா கிளம்பி எல்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணுவோம். எல்லா வீட்லேயும் மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சு குண்டானில் தேங்காய் கற்பூரம் பழம் எல்லாம் வாங்கி வச்சு தேங்காய் இந்த அம்மனுக்கு குடத்துக்கு தேங்காய் சுற்றி உடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எங்களுக்கு போயிடுவாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இங்கேருந்து அங்கேருந்து மறுபடியும் அம்மன் கிட்டேருந்து கிளம்பி தாந்திர அம்மன் கிட்டே வந்தது கூட வருது. இந்த அண்ணனுக்கே சாமி வந்துடுச்சு. அது ஆக்சுவலாக வந்து நம்மளை இழுக்கும் போல் அந்த சக்தி. ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். இந்த அண்ணா அங்கே கோயிலில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே அவரை இழுக்குது. அதை நான் கவர் பண்ணியிருப்பேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அழகு போட போகிறாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி அழகு போடுறாங்க. நீங்களும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கண்டிப்பாக அந்த தாந்திரமாக நடத்தி கொடுப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். இந்த அழகு குத்தும் போது நம்ம உடம்பே சிலுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக நம்பி அங்கே நிற்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். தெரியாதவங்க எது வேணால் சொல்லட்டும், பட் நம்பி கும்பிட்றவங்களுக்கு கடவுள் இல்லாமல் இல்லைங்க. கண்டிப்பாக கடவுள் இருக்காருன்றத உண்மையாக நான் சொல்லுவேன். எத்தனை வருஷமாக இவங்களாம் அழகு போடுறாங்க தெரியுமா? நான் ஒருத்தர் சொல்லியிருப்பேன் இல்லையா, அவர் முதுகுலேயே அழகு குத்துவார், வாயில் அழகு குத்தி. அவர் எத்தனை வருஷமாக நான் பார்க்கலேருந்து அத்தனை வருஷமாக அழகு குத்திட்டு வர்றாரு. அந்த தாதனமாக அவங்களுக்கு துணையாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னது இந்த அங்கிளில் தான். இவர் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு வர முதுகுலேயே அழகு குத்துவார், வாயிலும் வேல் அழகு குத்தி தான் செய்வார். அரோகரா அரோகரான்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு புல் அரிக்குது உடம்பாங்க நிற்கும் போது. அவ்வளோ ஒரு சக்தி இல்லாமல் இல்லை. இப்போ இது அழகு குத்தும் போது பார்த்திங்கன்னா மணி 11:30. இவங்க வந்து சேர்த்துக்கு மணி 3 மணி ஆகும் எங்கள் வீட்டில் வந்து முடியறதுக்கு. அங்கே வந்து முடிச்சுட்டு மறுபடியும் நம்மக்கிட்ட இருந்து கிளம்பி மறுபடியும் எங்கள் கோயிலாண்ட வந்து அழகு எடுப்பாங்க. முதுகுலேயும் அழகு குத்து போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கிளம்பி தெரு ஃபுல்லாக ஊர்வலமாக சுற்றி வரும். இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டாண்ட வரும்போது அதையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ இது முதுகில் அழகு குத்து தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் வந்து முழுகில் அழகு குத்தி அந்த தேரை வலிச்சிட்டு வருவார். இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வரும்போது
அது எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுங்களா. அது பார்க்கும்போது சில பேர்லாம் ஒரு இதுவாக சொல்லுவாங்க, பட் அது உண்மைங்க. அவர் நல்லா எத்தனை வருஷமாக குத்திட்டு வர்றார் தெரியுமா. அது நல்லா தான் இருக்கார் அந்த அங்கிள். இத்தனை வாட்டி அவர் நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி தான் வருஷம் வருஷம் முதுகில் அளவு குத்தி இது பண்ணுறாங்க. அத்தனை வருஷமாகவும் அவர் பண்ணிட்டு தான் வராரு. அவர் அழகெல்லாம் குத்தி முடிச்சுட்டு ஊர்வலம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். எல்லோரும் அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நானும் ஆசீர்வாதம் வாங்கினேன் அவர்கிட்ட. சஞ்சித் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கேன். இவர் இப்போ நாங்கள் இங்கே அழகு குத்தும் போது ஆசீர்வாதம் வாங்குவோம். அதே மாதிரி வீட்டாண்ட வரும்போது நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குவோம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வீட்டாண்ட முடிஞ்சாச்சு. மணி இப்போ 3 மணி நம்ம வீட்டுக்கிட்ட வந்துடுச்சு. இது குடம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாருமே தேங்காய் உடைச்சி மஞ்சள் தண்ணி ஊற்றி அவங்க மேலே குளிர்வாக வச்சு மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி மஞ்சள்லாம் வச்சு எல்லாம் நல்லா செய்வாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது ஃபுல்லாக சுற்றி அந்த எத்தனை தெரு இருக்கோ அத்தனை தெருவை சுற்றி வருது. அந்த அண்ணன் மேலே பயங்கரமாக சாமி வரும். அளவு கூட்டு போட்டார் இல்லையா, அது வர பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக சாமி வரும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தட்டில் பூ, பழம், தேங்காய், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றி அபிஷேகம்லாம் அவர் காலெல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இது பூவெலாம் போட்டு இதில் முடிச்சு தேங்காய் அவங்க வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் உருட்டுதல் ஆரம்பிக்கும். தேங்காய் உருட்டுறதுல பார்த்திங்கன்னா என் தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி சமீக்ஷான ஒரு தங்கச்சி, அதுக்கப்புறமா சஞ்சித், பவிஷ்கா இவங்க எல்லோரும் அந்த வேண்டுதல் செஞ்சாங்க. அதெல்லாம் நீங்கள் லைன் 1 by 1 பார்த்துட்டு வருவீங்க பாருங்கள். இதில் வந்து கரகம் எங்கள் வீட்டான கொஞ்ச நேரம் நிற்க வச்சு ஆட வச்சாங்க. கரகம் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலாண்ட போய் சேர்ந்துடும். அப்புறம் ஒன்று சொல்ல வந்துட்டேன். இந்த குடம் வரும்போது கூடவே அவங்க வீட்டில் அரிசி கொடுப்பாங்க. அது சாப்பாட்டு அரிசியோ பச்சை அரிசியோ அந்த அரிசியோ கொடுப்பாங்க. புழுங்கல் அரிசி அந்த மாதிரி அந்த அரிசியெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த அரிசியெல்லாம் வாங்கிட்டு நைட்டு கும்ப சாப்பாடு போடும்போது எடுத்துன்னு வந்து அந்த சாப்பாடு செஞ்சு அந்த அரிசிங்கெல்லாம் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணி ஒருத்தர் வீட்டில் வச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு கும்பம் எடுத்துகிட்டு வருவாங்க. கும்பம் வரதான் நைட்டு நான் வீடியோ எடுத்துருக்கேன். அவள் தான் இது பார்த்திங்கன்னா குடம் வந்து அரிக்காச்சு. அவள் தான் குடத்தை அழகாக எடுத்துன்னு வந்து இறக்கி சேர்த்தாச்சு. இப்போ அவங்களெல்லாம் கருப்புறம் காமிச்சு எல்லாம் அவங்கள இது பண்ணிவிடுவாங்க. அவங்க காலில் விழுந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இதோட இது முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் உருட்டுதல் ஆரம்பிச்சிடும். இப்போ பவிஷ்கா, சஞ்சித், கவிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி தேங்காய் உருட்டுதல் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க கையில் தேங்காய் குங்கும மஞ்சள்லாம் வச்சு தேங்காய் கையில் கொடுத்து உருட்டிட்டு போவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிட்டாங்க. இதில் எல்லாமே லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து தேங்காய் உருட்டுன்னு போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் ஜனமெல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லாஸ்ட்டாக போனோம். சீக்கிரம் போனதுனால அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் இவங்க கவிக்கையெல்லாம் வச்சுட்டு சிரிக்கிறாங்க. பிடிச்சி ஃபுல்லாக தடவி விட்டாங்க போல். குங்கும மஞ்சள்லாம் வச்செல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிட்டு போனோம். என்னன்னா பவிஷ்காவோட கம்பல் ஜிமிக்கு போட்டுட்டு இருந்தா. ஜிமிக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நான் ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அதனால் எதையும் சொல்லலான்ட்டு தான். இதெல்லாம் சொல்லாமா அப்படின்லாம் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் தேங்காய் உருட்டிட்டு போகும்போதெல்லாம் வீடியோவில் இருந்திருக்கு. முடிச்சுட்டு வெளியில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் கோயிலேருந்து வெளில வரும்போது. அப்போது நான் கவனிக்கவே இல்லை. அந்த ஜிமிக்கி காண போது நான் கவனிக்கல. திருவாணிக்கு மட்டும் தான் வந்திருக்கு. கம்பலும் ஜிமிக்கி கீழே விழுந்துடுச்சு. ஸோ அது சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சப்போஸ் யார் கையில் கிடச்சிதுன்னா கோயிலில் கூட கொடுத்துருங்க. சொல்கிற வீடியோ மூலயமா சொல்லலாமே அப்படின்ட்டு. சப்போஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க இந்த தெருவில் ஸ்ட்ரீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கிடச்சிருந்துச்சுன்னா கோயிலில் கொடுத்துருந்தீங்கன்னா ஐயர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கொடுத்து வைங்க. பார்ப்போம். நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஒரு 2 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்தார் எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு. சப்போஸ் கிடச்சா பார்ப்போம். கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ கிடச்சா எடுத்தால் யார் கொடுக்க போகிறான்ற நிலைமையில் தான் இப்போ நகை விற்கிற வேலைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ பரவாயில்ல, இல்லாத பட்டவங்க எடுத்துருந்தால் நல்லா இருக்கட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் தான் இப்போ தேங்காய் உருட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பவிஷ்கா 2 காதுலையுமே கம்பல் இருக்கும். போயிட்டு வரும்போது நான் கவனிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டுலாம் வேறு ட்ரெஸ் மாற்றும் போது தலையை தோட்டும் போது தான் நாங்கள் பார்த்தோம் ஜிமிக்கி காணுன்றது. ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு.
சரி என்ன பண்ணுறது, அது போகணுன்றது இருக்குது, அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட தேங்காய் ஊற்றிட்டு போகிறாங்க, நீங்கள் அதை தான் கவர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா வான வேடிக்கை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து சாமி ஊர்வலம் வரும். சாமி அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா போகும்போது நம்ம எதில் சாமியை கூட்டிகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போய் ஒருத்தவங்க வீட்டில் வச்சு சாமி அலங்காரம் பண்ணி நைட்டு வரும். சாமி வந்து மறுபடியும் நம்ம இந்த வழியாகவே தான் போவோம். சாமி கோயிலாண்ட போயிட்டு அவங்க வீட்டில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாமி அங்கே வச்சுருவாங்க. அந்த மாட்டு வண்டியில் வச்சு ஊர்வலம் வரும். அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் கும்ப சாப்பாடு ஊர்வலம் வரும். 2 ரவுண்டு வரும். 2 ரவுண்டு தெருவை சுற்றி வந்து அது கும்ப சாப்பாடு வச்சு இது பண்ணுவாங்க, படைப்பாங்க. அது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. 2 பேர் வீட்டுக்கு ஒருத்தர் கொடுத்துருவாங்க. செல்வகுமார் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, குடம் தலையில் வச்சார் இல்லையா, அவர் வீட்டுக்கு ஒன்று போவோம். அந்த குடம் அலங்காரம் பண்ணார் இல்லையா, அவருக்கு ஒன்று போவோம். மீதி வந்து அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சாப்பாடெலாம் வாங்கிப்பாங்க. 3 கூட வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இதெல்லாம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் நைட்டு சாமி ஊர்வலம் வரும்போது கரகாட்டெல்லாம் வச்சுருக்காங்க போல். எங்களுக்கே தெரியாத வாட்டி கரகாட்டம் வச்சுருக்காங்கன்றது. ஸோ இந்த வாட்டி கரகாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே சேர்ந்து பாருங்கள். சாமி பார்த்திங்களா இப்போ தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு அதை போகிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் கொண்டு போவாங்க. சாமி அவங்க வீட்டில் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி நைட்டு வரும். சாமிக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தண்டு மாலைன்னு போடுவாங்களே, பெரிய மாலை போட்டு ஜோடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து லட்டில் மாலை பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. ஸோ அந்த லட்டில் தான் ஃபுல்லாகவே அதெல்லாம் பார்ப்பீங்க. இதில் கவர் பண்ணியிருக்கேன் நான். அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் கோயிலை சுற்றிட்டு வந்து தேங்காய்லாம் அங்கே கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாகி நாங்கள்லாம் கிளம்பி ஈவினிங் வந்து கீழே நிற்போம். கீழே வந்து நிற்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கும்ப சாப்பாடு ஊர்வலம் வரும். சாமிக்கு வந்து தட்டு வரிசைலாம் போகும். அம்மனுக்கு தட்டு வரிசை எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஈவினிங். இப்போ பார்த்திங்கன்னா கும்ப சாப்பாடு தான் வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை தட்டு வரிசை போகுது. தட்டு வரிசையே கும்ப சாப்பாடா? இல்லை, கும்ப சாப்பாடு தான் வருது. ஸோ கும்ப சாப்பாடு வந்து சாமிக்கு இங்கே 2 ரவுண்டு வரும். நான் ஒரே ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்டில் எடுத்துகிட்டேன். தட்டு வரிசை எல்லாமே சேர்ந்தே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மழை வர பேஞ்சிருந்தது. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா அவர் அந்த கோழியை வந்து காணிக்கையாக செலுத்துவாங்க. ஸோ கோழியை இது பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் அதே மாதிரி ஓடுவார். ஓடிட்டு காலையில் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ நைட்டும் அதே மாதிரி செய்வார். அதெல்லாம் தான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அடிச்சிடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஒரு திருவிழாவே நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபுல்லாகவே காந்தியம்மன் கோயில் திருவிழாவை உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காமிச்சிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஊர் திருவிழாவை நம்ம தான் இது பண்ணணும். ஒருத்தவங்க மேலே சாமி வந்துடுச்சு அந்த இது பண்ணும்போது. அவங்க தான் சாமி ஆடிட்டுருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியல. அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வரும். சாமியை ஜோடிச்சாங்க இல்லையா, பாருங்கள். சாமிக்கு வந்து இது மாலை பார்த்திங்கன்னா பூ கிடையாது. ஆக்சுவலாக அது ஃபுல்லாக லட்டு வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. யார் ஐடியான்னு தெரியல. ஓகே, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கரகாட்டத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உள்ள மோளெல்லாம் அடித்து எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு சாமி ஊர்வலம் வரும். அதோடு இந்த விலாகும் முடியும். இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் கண்டினியூவாக பாருங்கள். மீண்டும் இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் நான். டாடா, பாய். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா vlog 1ல் விளக்கு பூஜையோட டிப்ஸ் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ போயிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் இந்த விளக்கு பூஜையோட வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனல் என்ன பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு என்ன புதுசாக சொல்ல ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய vlogs வரும்போது நிறைய டெம்பிள் வியூஸ்லாம் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.